குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தை காக்கிறதுக்காக நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில முக்கியமான ஒண்ணுதாங்க தடுப்பூசிகள். தடுப்பூசி போடுறதுனால உயிருக்கு ஆபத்தான நோய்கள்ல இருந்தும் குழந்தைங்களை அது பாதுகாக்குதுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு சொத்து சேர்க்கறத விட அந்தந்த மாதத்துல போடுற தடுப்பூசியையும் அந்தந்த வயதுல போடுற தடுப்பூசிகளையும் தவறாம போட்டுக்கணுங்க. நோய்களை வரத்துக்கு முன்னாடியே தடுக்கிறது தாங்க மிகப்பெரிய சொத்து. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர்ல இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் பி. மேகநாதன் அவர்கள். வணக்கம் டாக்டர். தடுப்பூசிகளோட முக்கியத்துவம் என்ன டாக்டர்? தடுப்பூசிகள் இப்போ நிறைய தடுப்பூசிகள் வந்துட்டு இப்போ எல்லா பேரண்ட்ஸும் இருக்குது, என்ன இவ்வளோ தடுப்பூசி வந்துச்சு, இவ்வளோ தடுப்பூசி போடணுமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது என்னென்னா, இப்போ நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு 90s கிட்ஸு 80s கிட்ஸு 70s கிட்ஸ் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது கண்டிப்பாக அந்த ஸ்கூலில் ஒரு போலியோவால் பாதிக்கப்பட்ட ஒரு முடமான குழந்தைகள் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்போம், நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் இப்போ இதே கேள்வி உங்கள் குழந்தைங்கள்ட்ட கேளுங்க, உங்கள் குழந்தைங்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க ஸ்கூலில் ஆல்மோஸ்ட் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் தடுப்பூசி. ஸோ தடுப்பூசி கண்டிப்பாக அவசியமானது. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, தடுப்பூசி போடும்போது அந்த நோய் வராமல் தடுத்துக்க முடியும். ஆனால் இப்போ நிறைய தடுப்பூசி வந்துருச்சு. இப்போ ஏன் அப்படி நிறைய தடுப்பூசி வந்துருச்சுன்னா, இப்போ நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ் அப்படி வந்துச்சுன்னா வந்தால் ஊர் ஃபுல்லாக எல்லாருக்கும் வரும். 10 நாள் 15 நாள் படுத்த படுக்க வேப்பிலை தடவி மஞ்சள் தடவி படுக்க வச்சுருவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வலி இருக்கும், உடம்பு ஃபுல்லாக கொப்பளமாயிரும். அந்த தழும்புகள் இன்னுமே நிறைய பேருக்கு பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ அந்த சிக்கன் பாக்ஸ் தடுப்பூசி வந்துருச்சு. ஒரு தடுப்பூசி போட்டிங்கன்னா அந்த சிக்கன் பாக்ஸ் வராமே தடுத்துக்கலாம். அதே மாதிரி டைஃபாய்டு காய்ச்சல் கேள்விப்பட்டிருப்பேன். டைஃபாய்டு காய்ச்சல்னா காய்ச்சல் கொதிச்சு அடிக்கும், 2 வாரத்துக்கு மேலே கூட காய்ச்சல் இருக்கும். நரம்பூசியே கிட்டத்தட்ட 10 நாள் 15 நாள் போட்டால் தான் காய்ச்சல் குறையும். இப்போ இந்த டைஃபாய்டு வியாதிக்கும் தடுப்பூசி வந்துருச்சு. அடுத்து மஞ்சள் காமாலை கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்ணு மஞ்சளாகவும் நிறைய பேர் நாட்டு வைத்தியம் பண்ணுவாங்க. சிலருக்கு சரியாகும், சிலருக்கு சரியாகாது, நிறைய பிரச்சனை வரும். ஆனால் இப்போ ஹெப்படைட்டிஸ் ஏ அப்படிங்கிற மஞ்சள் காமாலைக்கும் தடுப்பூசி வந்துருச்சு. அதே மாதிரி ஃப்ளூ காய்ச்சல், நிறைய பேருக்கு ஃப்ளூ ஜுரம் வரும், மூச்சு திணறல் வரும், வென்டிலேட்டர் மிஷினில் போயிடுவாங்க, ரொம்ப மோசமாயிரும். ஆனால் அந்த ஃப்ளூக்கும் தடுப்பூசி வந்துருச்சு. ஸோ இப்போது நிறைய தடுப்பூசி வந்தனால நம்ம என்னென்னா எல்லா ஊசியும் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு எடுத்துக்காட்டாக இப்போ ஒர்க்கிங் மதராக இருக்கீங்க, ஒரு தடுப்பூசி விலை இந்த மாதிரி டைஃபாய்டு ஹெப்படைட்டிஸ் ஏ இதெல்லாம் ஒரு 2000க்குள்ளே தான் வரும். ஆனால் அதே வியாதி வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 2லேருந்து 3 வாரம் அந்த குழந்தை கஷ்டப்படும். அதே மாதிரி அதுக்கான ஃபைனான்ஷியல் லாஸஸ் கிட்டத்தட்ட ஒரு காய்ச்சல் வருது, ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறீங்கன்னா இந்த 2000 கம்பேர் பண்ணுறது நிறைய செலவாகும். ஸோ கால விரயமாகுது, பண விரயமாகுது, மனதளவில் பாதிக்கப்படுறோம். அதே மாதிரி குழந்தை உடலளவில் பாதிக்கப்பட்டு அதை ரெக்கவரி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வாரக்கணக்கில் மாதங்கள் ஆகும். அதனால் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் நிறைய தடுப்பூசிகள் போடுறாங்க. எல்லா ஊசியும் போட்டுக்குங்க. எந்த ஊசியும் கெடுதல் கிடையாது. எல்லா ஊசியும் நம்ம நோயிலிருந்து காத்துக்கிறது தான். இப்போ எப்படி ஒரு பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட்டு போகிறோம், காரில் போகும்போது கார் சீட் பெல்ட் போட்டு போகிறோம், எப்படி விபத்துலேருந்து காப்பாற்றோ அதே மாதிரி தடுப்பூசிகள் எல்லாமே நல்லது தான். எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. இதெல்லாம் நிறைய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு சைடு எஃபெக்டே இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு தான் மருத்துவமனைக்கு கொடுப்பாங்க. அதனால் பயப்பட தேவையில்லை. எல்லா தடுப்பூசியும் போட்டுக்கிறது நல்லது. குழந்தைகள் நல ஆலோசனைகளோட நாளைய மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் பி. மேகநாதன் அவர்கள்.